2017 கேரளால ஜோமோன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு காலேஜ் ப்ரொஃபசர் வந்து தன்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தங்களை வந்து செக்ஷுவல் அரெஸ்ட் பண்ணிட்டார் அப்படின்னு அந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் ஜோமோனை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. ஜோமோன் அரெஸ்ட் ஆகி ஒரு மாசம் ஜெயிலையும் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் பெயில்ல வந்து ரிலீஸ் பண்ணப்படுறாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து விசாரணையிலே இருக்குது. அண்ட் லேட்டர் 2025 ஏப்ரல் 18 அன்னைக்கு விச் இஸ் குட் ஃப்ரைடே அன்னைக்கு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு வந்து ஒரு சர்ச்சில் வச்சு எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாங்க. என்னன்னு சொல்றாங்கன்னா 2017ல என்னோட ப்ரொஃபசர் ஜோமோன் மேல நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் எதுவுமே உண்மை கிடையாது. அவர் எந்த வகையிலுமே என்கிட்ட தப்பா நடந்துகிட்டதே கிடையாது. அவருக்கு பிடிக்காத ஒருத்தங்க வந்து அவரை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன ஃபோர்ஸ் பண்ணி இதை பண்ண வச்சாங்க. பட் இதுக்காக 8 வருஷம் நான் ரெக்ரெட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இதுக்கப்புறமும் நான் இதை நினைச்சு ரெக்ரெட் பண்ண விரும்பல அப்படின்னு ஒரு சர்ச்சில் எல்லாத்துக்கு முன்னாடியுமே இந்த உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. அண்ட் ஃபைனலி ஜோமோன் அவர்களுக்கு ஜஸ்டிஸ் அப்படின்றது கிடைச்சிருச்சு. பட் அவர் மேல வைக்கப்பட்ட அலிகேஷன்ஸ்னால அவருக்கு ஏற்பட்ட அவப்பேர் அப்படின்றது மறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. இந்த 8 வருஷத்துல மனுஷன் விஷயங்களே கிடையாது. லிட்டரலி அவரோட லைஃப் வந்து சுக்குநூறா உடஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் ஆசாசியா நடத்திட்டு வந்த பாராமெடிக்கல் அண்ட் நர்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மொத்தமா இழுத்து மூடப்படுது. அவர் எங்க போனாலுமே அவருக்கான மரியாதை அப்படின்றது நிராகரிக்கப்படுது. அவரோட சொந்தக்காரங்களே அவர் வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவரை விட்டு விலக ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலுமே ஏன் புருஷன் இந்த தப்பை பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு அவரை நம்பி அவர் கூட இருந்த அவரோட ஒய்ஃப் ஒரு பக்கம். ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஃபேவரா சட்டம் அப்படின்றது இருக்கலாம். ஆனா அது பெண்களுக்கு மட்டுமே ஃபேவரா இருந்துடக்கூடாது. அதை தாண்டி டீப்பான ஒரு விசாரணை அப்படின்றது இருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இதையெல்லாம் தாண்டி ஜோமோன் அவர்களை எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்காத அவரோட ஒய்ஃபுக்கு ஒரு பெரிய சல்யூட். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல தோணுது, நாட் எவ்ரி உமன் பட் ஆல்வேஸ் அ உமன்.